ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரமா. நான் டெய்லரிங் ஷாப் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஈஸியாக வந்து எப்படி லைனிங் கிளாத் தைக்கலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸாக சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு கையை எடுத்துக்கிறேன். இதுதான் கையோட அளவு. அதாவது 1 இன்ச்சு அவங்க வந்து கூட வைக்க சொன்னாங்க. அதனால் 1 இன்ச்சு விட்டு நான் அந்த கையளவு வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டு வந்து லைனிங் கிளாத் இல்லாமல் ஜாக்கெட்லேயே கட் பண்ணிக்கிறேன். அந்த அளவு வச்சு லைனிங் வந்து எப்படின்னா பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து அளவு எடுத்துக்கிட்டு ஜாக்கெட் பிட்டில் வெட்டுறது மரியாதைங்க. எப்படின்னா லைனிங் கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும், நம்ம சேரீ கிளாத்துங்கிறது வந்து நைஸாக இருக்கும். அதனால் நான் லைனிங் கிளாத் அளவு தான் எடுத்துக்கிறேன். பின்னாடி பார்ட் அளந்து அது எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட தைச்ச ஜாக்கெட்டாக இருந்தால் கரெக்டாக அளவு தெரியும். அவங்களோட ஜாக்கெட்லேருந்து 1 இன்ச்சு கூட எடுத்து, அதாவது இது வந்து 11-22 இருக்குங்க, நான் 11 எடுத்திருக்கேன். எடுத்து நான் வந்து சாதாரணமாக அந்த அளவு வச்சு வெட்டுறதில்லைங்க. நான் ரொம்ப வருஷமாக தைக்கிறதுனால ஓரளவுக்கு அளவு ஜாக்கெட்டை வச்சு டக்கு டக்குன்னு கோடு போட்டுருவேன். இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுமே ட்ரை பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. இது கழுத்து எடுத்துக்கிட்டேன், ஷோல்ட்ரு ப்ளஸ் இதில் இருந்து குறுக்க 1 இன்ச்சு அப்படி போட்டு வளைச்சி போட்டால் வேலை முடிஞ்சுங்க. ரொம்ப ஈஸியாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறையா தப்பு வரதான் செய்யும். அடுத்தடுத்து நம்ம தைக்க நம்ம வந்து பழகிக்கலாம். இது ஃபஸ்ட்டே நான் ஜாக்கெட்டு தான் எடுத்து போடணும்னு நினச்சேன், எனக்கு டைமே இல்லை. சரி, இன்றைக்கி லைனிங் கிளாத் எடுக்கிறதுக்கு தைக்கும்போது ஆள் கரெக்டாக பசங்க இருந்தாங்க, வீடியோ எடுக்க சொல்லி போட்டுக்கிட்டுருக்கேன். இது 3 பீஸ் கழுத்துங்க, வெட்டிகிட்ருக்கேன். டவுட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க, நான் அடுத்தடுத்து விரிவாக போட்டுக்கிட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக ஜாக்கெட் தைக்கிறதுனால நமக்கு வந்து இதை கவனம் செலுத்தி எடுத்தே போட முடியல. சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாளே ஆச்சு. சரி, ஃபஸ்ட்டே லைனிங் கிளாத் போடுறதா சாதா ப்ளவுஸ் போட்டு போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் முடியல. இது வந்து 11 எடுத்தேன் இல்லையா, இது வந்து 10.25 எடுக்கிறேன். இது வந்து கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு. நான் எல்லா ஜாக்கெட்டுமே வந்து லைனிங் கிளாத்து ப்ராப்பராக வச்சுருப்பேங்க. பீஸில் கிழிச்சு, அதாவது ரோல் கணக்கில் எடுத்து வச்சுருக்கனால கொஞ்சம் குவாலிட்டியாகவே வச்சுருப்பேங்க. குவாலிட்டியான லைனிங் கிளாத் போட்டால் தான் வந்து ஜாக்கெட்டோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இது எப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. நான் 1 இன்ச்சு விட்டுட்டு அதிலேருந்து பட்டி அளவு எடுத்து கோடு போட்டுக்குவேங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலராக தைக்கிறதுனால ஈஸியாக கோடு போட்டுடலாம். புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணியே எல்லாமே பண்ணுங்கள். இதை கட் பண்ண அளவு வச்சு நம்ம வந்து ஜாக்கெட்டை, அதாவது சேரீ கிளாத்தை வெட்டிக்கலாங்க. 1 பீஸ் கட் பண்ணி 2வது பீஸும் எடுத்து வெட்டிக்கலாம், இல்லை எண்ணெய் மாதிரியே போட்டு 2 பீஸே ஒரே நேரத்தில் வெட்டினாலும் வெட்டிக்கலாங்க. அது நம்ம ட்ரைனிங்கை பொறுத்து தான் இருக்குது. நுணுக்கி புதுசாக படிக்கும்போது நம்ம நுணுக்கி செய்வோங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த அனுபவம் வந்து தாராளமாகவே கிடச்சிரும். பார்த்திங்களா, சேரீ கிளாத்தை போட்டு நான் அந்த லைனிங் கிளாத்தை வச்சு வெட்டிடுறேன். வெட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினைக்கலாம், இது வெட்டுறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வருமே, இதை என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. இது என்ன பண்ணுறேங்கிறத வரிசையாக பாருங்கள். ஏன்னா நுணுக்கி நம்ம வேலை பார்க்க வேலையும் நடக்காது. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டு போகிற அளவுக்கு வந்துடுங்க. அதனால் நிதானமாகவே வேகமாக செய்யுங்க, பயப்படாமல் செய்யுங்க. இதில் வந்து கொஞ்சம் போல்ட்னஸ் தேவை தான். நம்ம நிறைய தப்புகள் வரதான் செய்யும். அடுத்தடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கலாங்க, பயப்படாதீங்க. நான் ரொம்ப வருஷமாகவே தைக்கிறேன், இந்த ஃபீல்டில் இருக்கேன். நல்லா வருமானம் தரக்கூடிய ஃபீல்டு தாங்க. வீட்டில் இருக்கவங்க, சும்மா இருக்கவங்க நமக்கு தேவையான ஜாக்கெட்டுகளை தைச்சிக்கலாம். இல்லை நம்மளால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்து காசு பார்த்துக்கலாம். என்னாலலாம் தைக்க முடியாத அளவுக்கு துணி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும். 10 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்க ஆரம்பித்தோம், இன்றைக்கெலாம் 120 ரூபா ஒரு ஜாக்கெட் தைக்க. அந்தளவுக்கு ரேட்டு கூடிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்குமே அதிகமாக இருக்குது. துணி தைக்கிறவங்களுக்குலாம் நிறையா ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்பில் போடுறாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கல. நம்ம சுயதொழில் செஞ்சால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம நைட்டு உட்காந்து தைச்சி கூட காலையில் ஜாக்கெட் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு இடத்துல வேலை பார்த்தா வந்து நம்ம அந்தளவுக்கு பண்ண முடியாதுங்க. இது பட்டி பீஸுங்க, வரிசையாகவே நான் சொல்லிட்டு வரேன். இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற கமெண்டில் தான் நான் சொல்ல முடியும். எல்லாமே நமக்கு தெரிஞ்சனால டக்கு பண்ணிக்கிட்டோங்க. இது கழுத்து பீஸுங்க. நான் கிராஸ் போட்டு வெட்டிக்கிட்டு இந்த சைடில் உள்ள பீஸரை வெட்டிடுவேங்க. ஆக்சுவலாக டைரெக்டாக தான் வந்து நான் அட்டாச் பண்ணுவேன். இது கிராஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம நேராகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேங்க,
நிறைய பேர் அளவு ஜாக்கெட் வந்து தப்பாக கொடுத்துட்டு நீங்கள் அப்படி தைச்சிருக்கே இப்படி தைச்சிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கும்போது கிளியர் பண்ணி வாங்குங்க. நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லிடுங்க, போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் தைரியம் சொல்லுங்க, நமக்கும் கொஞ்சம் தைரியமாகவே இருக்கும். எல்லாத்துக்குமே உள்பயம் இருக்க தான் செய்யுங்க. அந்த உள்பயத்தை மீறி தான் நம்ம தைச்சி ஆகணும். தைச்சி வெளியே வரும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டியை ஜாயின் பண்ணுறேங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி இப்படி தைச்சிக்கலாம். நான் மெயினாக வந்து பட்டி, கழுத்து பீஸு, கை 3மே தைச்சிருவேன். ஆனால் இதில் வந்து கை பீஸ் லாஸ்ட்டில் தான் தைச்சேன். இது ஃபஸ்ட்டு வந்து பசங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால அதை வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பட்டியை ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். வரிசையாக பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு. உங்களுக்கு தெரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் நிப்பாட்டியுமே அதை என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி கூட பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. இது பட்டி வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து வெளியே வைக்கிறேங்க. அடுத்து வந்து கழுத்து பீஸுங்க, பார்த்தீங்களா? அதை நான் டேரெக்டாகவே இது பண்ணிட்டேன். இதை வந்து டேரெக்டாக அடித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு வசதி ஆயிருங்க. கொஞ்சம் கூட தைக்க தெரியாதவங்க கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பழகிக்கலாங்க. எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது கைப்பழக்கம் ஆக ஆக கொஞ்சம் வேகமாகவும் தைக்க வரும். நமக்கு எது தப்பு ரைட்டுங்கிறதுக்கு நமக்கே புரிய வருங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நம்ம பழகணுங்கிறது இல்லை, அது தன்னாலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். நம்ம என்ன தான் ஒருத்தவங்க கரெக்டாக இந்த டிப்ஸ் அந்த டிப்ஸ் சொன்னாலுமே யார் யாருக்கு என்னென்ன டிப்ஸ் பிடிக்குதோ அந்த அளவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவும் பயப்படாமையே செய்யுங்க. சுத்தமாக அதுக்காக பயம் இல்லாமல் போயிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாகவும் பயப்படாமையும் திறமையாகவும் செய்ய பழகுங்க. நம்ம வீட்டில் எப்போ வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ மைண்ட் டென்ஷன் இல்லாமல் இருக்கணுங்க. முதல்ல எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் உட்காருங்க. இது வந்து ஜாயிண்ட் அடிக்கிறேங்க நான் ஃபஸ்ட்டு. இது நீங்கள் சொன்னேன், நீங்கள் நினச்சிருவீங்களா டக்கு டக்குன்னு வெட்டுறாங்க, கரெக்டாக அளவு பார்த்து வெட்டலை அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்கள். நான் வந்து லைனிங் கிளாத் பொறுமையாக தான் வெட்டினேன். அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு இதை வந்து நான் வந்து ஜாயிண்ட் போட்டு பெரிய தையல் வச்சு அடிச்சிடுறேங்க. கிராஸ் ஆகுமே ஒரு தையல் போட்டுறேன் பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ்களில் யார் யார் என்ன கமெண்டில் போடுறீங்களோ அந்தந்த இதை நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஜாக்கெட்டில் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் ஒரு 20-25 வருஷமாக தச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. யாரை பார்த்தாலுமே இந்த அளவுக்கு வெட்டி தச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவமே இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோஸ் எடுக்க ஆள் கிடச்சதுனால எடுத்துட்டேன். மற்றது நீங்கள் கேட்குற டிப்ஸ்க்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் இருக்குதோ இல்லையோ நம்ம யார் வேணாலும் தச்சு பழகிக்கலாம். அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டால் போதுங்க. அந்த நுணுக்கங்களை க்ளீனாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இது வந்து லைனிங் கிளாத் அட்டாச் பண்ண பிறகு அந்த பிசுறு எல்லாமே வெட்டி எடுக்கிறேங்க. டெய்லரிங்கில் நமக்கு தேவையான அளவு வருமானம்னா கண்டிப்பாக வருங்க. வெளியே கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் வேலை பார்க்குறத விட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டிலே நிதானமாக உட்காந்து கற்றுக்கிட்டு நமக்கு தேவையான துணிகளை தைச்சி கொடுத்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு வருமானம் போதும். அதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்குறவங்களுக்கு. தனியாக நமக்கு இதிலேயே வருமானம் வரணும்னா கண்டிப்பாக கடை மாதிரி போட்டு பெரிய லெவலில் பண்ணுங்கள். இது வந்து பின் சைடுங்க. முன்னாடி உள்ள சைடை நான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பின் சைடு ஜாயின் அடிக்கிறேன். ஒன்றா அப்படியே கற்றுக்கோங்க. பார்த்து நிதானமாக யார் யாருக்கு புரியலையோ அது நிதானமாக முன்னாடி தள்ளி வச்சு பார்த்து கூட கற்றுக்கோங்க. நிறைய வீடியோஸ்கள் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கலை. ஏன்னா நம்ம என்ன முறைப்படி நம்ம தைக்கிறோமோ அதைவே தைச்சி இன்றைக்கி ஃபுல்லாக காட்டிடலாம். அதுக்கப்புறம் மிஸ்டேக் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணிடலாங்கிறதுக்காகவே இல்லை ஃபுல் வீடியோஸுமே இதில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட அப்புறமேல் கூட கொஞ்சம் நேரம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஜாயிண்ட் தான் அடிக்கிறேன். அதுக்கு மேலே அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க துணியை அப்புறம் கட் பண்ணிடுவேங்க. இதுதான் என்னோடய டெக்னிக்கு. இது ஜாயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இழுக்காமல் தைங்க. அப்போ தான் வந்து அந்த இது வந்து ரொம்ப வந்து கிராஸ் கொடுக்காது. நீங்கள் இழுத்துக்கு தைச்சிங்கன்னா அந்த கிராஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நிதானமாக ரெண்டையும் ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு ஒட்ட வச்சு தைங்க. இந்த பிசுறுகள் எல்லாமே அதாவது நம்ம வந்து இதில் வந்து மெயினாக நினச்சிக்கொண்டு லைனிங் கிளாத்தை வந்து மெயினாக நினச்சிக்கோணுங்க. அந்த சேரீ கிளாத் இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட்டாக நினச்சிக்கிட்டா தான்
நம்ம வந்து தையல் வந்து கிளியராக போட முடியும். நம்ம பார்க்குறக்கு பின்னாடி பொசிஷன் அதுவாக இருந்தாலும் நம்ம லைனிங் கிளாத்து தான் வந்து மெயினாக நினச்சிக்கிட்டா தான் கரெக்டாக வருங்க. இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜாக்கெட் தைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பட்டி ரெடி, கழுத்து பீஸ் ரெடி. இது ரெண்டையுமே ஜாயிண்ட் அடிக்கிறேங்க. அடிச்சுட்டு இப்போ வந்து பை வைக்க ஆரம்பிக்கிறேன். பை வந்து நம்ம உடம்புக்கு தக்கவாறு பை வச்சுக்கலாங்க. இப்போ என்னென்னா நம்ம வந்து இது வந்து நார்மல் இதுங்க. இது 2 இன்ச்சு வச்சு கிராஸ் கொடுத்து தைக்கிறேங்க. ரொம்ப பெரிய உடம்பாக இருந்தால் 2.5 இன்ச்சு அந்த மாதிரி தான். ரொம்ப சின்ன உடம்பாக இருந்தால் 1.5 இன்ச்சு தைச்சி 2 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுக்கணுங்க. இதுதான் வந்து முறையே தவிர எல்லாத்துக்கும் ஒரே அளவு கிடையாது. பை வைக்கிறது மட்டும், அதாவது நாங்கள் பைன்னு சொல்லுவோம், நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. அதாவது பட்டிக்கு மேலே உள்ள பை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னுங்கிறது எனக்கு தெரியல. நான் பையனே சொல்கிறேன், எனக்கு அதுதான் புரியும்படி. டாட்டுமே வந்து ஒரு சிலர் வந்து நெஞ்சு வந்து பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குங்கிற மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. டாட் ரொம்ப நெருக்கமாக வச்சோம்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கச்சின் போடணும்னு சொல்கிறவங்க வந்து டாட் பக்கத்தில் வச்சு கேட்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. யார் யார் அளவு ஜாக்கெட், இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன், யார் யார் அளவு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டாக இருக்கான்னு கேட்டு வாங்குவீங்களா, அந்தப்படி கூட நீங்கள் டாட் வச்சுக்கலாம். அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அளவு ஜாக்கெட்டை புதுசாக தைக்கிறவங்களாம் போட்டு பார்த்து அவங்ககிட்டருந்து வாங்குங்க. அப்போ தான் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் எப்படி அவங்க கரெக்டாக சொன்னாங்களா இல்லையான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருத்தவங்க அளவு ஜாக்கெட்டை வாங்கிட்டு நம்ம 2 மாதம் 3 மாதம் கழித்து தைச்சி கொடுத்தோன்னா ஒன்று அவங்க சிறுசாக இருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் உடம்பு வச்சுருக்கோம். 2க்கும் நிலமையில உட்காந்துட்டு நம்ம தைச்சி கொடுக்கும்போது மாட்டிக்குவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் தைச்சி கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் அமையும். அடுத்தடுத்து வீடியோஸுக்குள்ளே ஒவ்வொரு டிப்ஸாக நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இது பை வச்சு முடிச்சாச்சு இல்லையா, நான் பட்டி ஜாயின் பண்ண போகிறேன். பட்டி ஆக்சுவலாக ஏற்கனவே ரெடியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு பட்டியை ஜாயின் பண்ணேன். பட்டி ஜாயின் பண்ணுமே அப்படி தான் 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு சைஸாக இழுக்காமல், அதாவது பட்டியை கீழே வச்சுட்டு மேலே உள்ள துணியை லைட்டாக இழுக்காமல் அப்படியே வச்சு கிராஸ் பண்ணி தைச்சி கொண்டு வரணுங்க. இதுதான் இதோட முறை. 2 பட்டியுமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பைப்பிங் அடிப்பேன். யார் யார் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த சைஸாக வச்சு இழுத்துட்டு இழுக்கவே கூடாது, இல்லை அதாவது இழுக்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த பட்டி பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்ருங்க. அதாவது இது வந்து ஆக்சுவலாக 22 அளவு 11ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெத்தடே வழிய பெரிய ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. புதுசாக தைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் பழசை தைச்சிருப்பீங்க, அவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து சில டிப்ஸ்கள் பார்க்குறக்காக பார்ப்பீங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகும். நிறைய மாடல் ப்ளவுஸ் தைக்கும்போது எதுக்குக்கா இந்த லைனிங் கிளாத்தை சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். அதாவது இதுதான் நமக்கு முன் உதாரணம். இது கரெக்டாக இருந்தால் பேசிக்குன்னு சொல்லலாம். இது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். லைனிங் கிளாத் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டதே தப்பு தான். சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு, உங்களுக்கு அதை டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். புதுசாக தைக்கிறவங்களாம் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு கண்டினியூவாக போடுறேங்க. நீங்களுமே எனக்கு ஏதாவது தப்பு இருந்தால் நீங்களுமே சொல்லுங்கள், இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்லலாம். இது ஃபிட்டிங் கரெக்டாக வருமானா கரெக்டாக வருங்க. என்ன சொன்னாங்களோ அந்தளவுக்கு நம்ம தைச்சிருக்கோம். ஃபிட்டிங் நல்லாவே இருக்குங்க. இந்த இதில் இருந்துமே அளவு எடுத்து பின்னாடி அளவை குறிச்சிக்கிட்டு நம்ம அடுத்து தைக்க ஆரம்பிக்கணுங்க. இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதுலேயுமே ரொம்ப இழுக்கக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி இறக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க பற்றி தப்பு இல்லை. ஆனால் ஒரு சிலர் இறக்க வேணான்னு சொன்னவங்க மேலே ஏற்றி தான் தைச்சி ஆகணும். எல்லாமே கிளியராக அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அளவு ஜாக்கெட் படி தைக்கணும், அளவு ஜாக்கெட்டை அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட மெத்தடு. இதில் லேசாக மடித்து அந்த கரைக்கு ஏற்றாப்புல அடுத்து வந்து திருப்பி மடித்து அடிக்கணுங்க. இதுதான் அது. இதில் எதுவுமே வந்து பெரிய தையல் போட்டுறாதீங்க, எல்லாமே சின்ன தையல் மாற்றி சின்ன தையலில் போடுங்க. நல்லாவே சிறுசாகவே போடுங்க. கொஞ்சம் புதுசாக பழகுறவங்க மட்டும் கொஞ்சம் பெருசாக போடுங்க, அடிக்கடி பிரிக்கிற மாதிரி. இவ்வளோ நேரம் தைச்சிருக்கேனே, ஏதாவது பிரிச்சிருக்கேனா பாருங்கள், நூல் அந்தது மட்டும்தான். அந்த அளவுக்கு கிளியராக தைக்க கற்றுக்கோங்க. இதை மடித்து தைச்சி முடிச்சுக்கலாங்க. முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், முன் பீஸையும் பின் பீஸையும் ஜாயிண்ட் அடிக்கணுங்க. இது வந்து எப்படின்னா, முதல்ல பைப்பிங் அடிச்சுக்கலாங்க. அதாவது ஸ்ட்ராங்காக நிற்கிறக்காக அந்த பட்டி இது வந்து மேலே கீழே இறங்காமல் இருக்கிறக்காக நான் அடிச்சுக்குவேன். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தைச்சி பழக்கம் இருக்கும். நான் தைக்கிற முறைப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக தான் வரும்.
என்கிட்ட தைச்ச அளவு ஜாக்கெட்டாக இருந்தால் இன்னுமே நல்லா ஃபினிஷிங் இருக்குங்க. இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. கட்ரு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க எல்லாருமே. கட்ரு இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதில் ஒரு பீஸ் ஒரு இதில் ஆரம்பித்து 1 இன்ச்சு தையல் ஆரம்பித்து இங்கே வந்து 1/2 இன்ச்சு தையலில் முடிக்கணுங்க. இன்னுமே ஒரு சிலர் வந்து இங்கிட்டு உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவும், உடம்பு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் பிடிக்கிற மாதிரி வருங்க. அதை நீங்கள் கணக்கு பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஆனால் சரிவாக தான் வந்து நிறைய பேர் வெட்டி தைப்பாங்க. நான் வெட்டாமல் துணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சரிவாக தைக்கிறேங்க. இது முறைப்படி தைக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லாவே மிச்சத்துக்கும் வரும். நாளைக்கு அவங்க குண்டானாலும் எடுத்து விட்றதுக்கு யூஸ் ஆகுங்க. இதில் வந்து கையில் வந்து சேட் தையல், ஜாக்கெட் தையல்னு 2 இருக்குங்க. நான் வந்து முறைப்படி தைக்கிறது வந்து ஜாக்கெட் தையல் முறைப்படி தைக்கிறேங்க. சேட் தையல்னால் என்னென்னா கையை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தையெல்லாம் சேர்த்து ஒரு போல் அடிப்பாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது கை பார்ட்லேருந்து இடுப்பு பார்ட் வரைக்கும் ஒரு போல் அடிப்பாங்க. அதுதான் சேட் தையல். இது வந்து ஜாக்கெட் தையல் தைக்கிற முறைப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன். புதுசாக பழகுறவங்களுக்கு எல்லாருக்குமே சேட் தையல் சொல்லிக் கொடுப்பாங்க. அது கை தூக்கும்போது என்ன ஆகும்னா மேலே கீழே அந்த பார்ட்டோடு சேர்த்து கீழே தூக்கிட்டு போகும். இதுனா ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்ப லுக்காகவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே தையல் பழகினவங்க, தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுற காரணம் வந்து நிறைய பேர் யூடியூப்பை பார்த்தா நம்மளே மாடல்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னா யூடியூப்பை பார்க்குறோம். புதுசாக பழகுறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னாலும் கொஞ்சம் வருஷம் பழகியாச்சு. அதுக்காக புதுசாக டெய்லரிங் ஷாப் மாதிரி ஆரம்பித்து அதாவது நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும்லாம் ஆசை இருந்துச்சு. நம்ம வீட்டில் நமக்கு தைக்கிற வேலை இருக்கும்போது வந்து அதெல்லாம் பண்ண முடியல. சரி, இது வந்து நம்ம வெளியாளுகளுக்கு தானே சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணுங்க. அவங்களும் தப்பாங்க. நமக்கு வந்து தொழில் பாதிக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூடியூப்புங்கிறது நிறைய பேர் கற்றுக்குவாங்க. ஆனால் நமக்கு வந்து தொழில் பாதிக்காது. எல்லாருக்குமே டிமாண்ட் அதிகம்தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் கரெக்டாக இது வந்து கொக்கி பட்டியும், அதாவது கொக்கி மாற்ற பட்டியும் கொக்கி பட்டியும் தைக்கிறேங்க. எல்லாமே நுணுக்கமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க எல்லாருமே. இதை ஒரு பக்கம் தைச்சி அந்த பக்கம் திருப்பி அந்த மாதிரி தைக்கணுங்க. இது முடிச்சுட்டு கழுத்து பீஸ் தாங்க. கழுத்து பீஸ்க்கு அப்புறம் கை தாங்க. வேறு எதுவுமே பெரிய லெவலில் இது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் தெரியாதவங்க புரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஏற்கனவே தைச்சேன் இல்லையா அந்த கழுத்து பீஸ், அதை கொண்டு வந்து இதில் ஜாயிண்ட் அடிக்கிறேன். அடித்து நான் தைச்சி முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் பைப்பிங் கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் இதில் கேட்பாங்க, தைக்கிற மாதிரி கேட்பாங்க. நான் தைக்கிற மாதிரி, அதாவது மிஷின் தையல் போட்டு கேட்டவங்களுக்கு மிஷின் தையல் போட்டே கொடுக்குறேன். ஏன்னா நான் லேஸ் வச்சு மேலே தைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லேஸுக்காக வந்து கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் லேஸ் வைக்க முடியும். அதை இது பண்ணி பட்டையாகவே தைக்கிறேன். வீடியோஸ்குள்ளே நிறைய தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்து வீடியோஸ்குள்ளே தெளிவாகவே நான் கொடுக்குறேன் விளக்கங்களை. இது வந்து கழுத்து பைப்பிங் வந்து அதை மேல் தையல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடித்து திருப்பி தையல் போடணுங்க. மெதுவாகவே நம்ம ஜாக்கெட்டை தள்ளிகிட்டே வந்து வச்சு தையல் போடணும். ஓரளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு விளக்கமாக தெரிய தான் செய்யும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் தப்பாக நினைக்க வேணாம். பொறுமையாக சொல்கிறதுனால நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்கிறக்காக தான் பொறுமையாக மூவ் பண்ணி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து வீடியோஸ்க்குள்ளே இன்னும் நீங்கள் கேட்குற டவுட்டை ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறேன். வீடியோஸ்க்குங்கிறனால கொஞ்சம் தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இது வந்து அடுத்து வந்து அதை திருப்பி வச்சு தையல் போடுறேன். அதாவது மேல் தையல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஃபஸ்ட்டு தையல் போடுறேன். அடுத்து இதுக்கு மேலே 2வது ஸ்பாட் தையல் போடணும். எல்லாமே வந்து நுணுக்கமாக நிப்பாட்டி ஊசியை குத்தி நிப்பாட்டி திருப்புங்க. இல்லை மேடு போல் இருந்தால் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் பார்த்து மெதுவாக திருப்பி வளைச்சி தைச்சி கொண்டு போகும்போது அந்த தையலும் அழகாக இருக்கும். நம்ம இது பார்க்கவும் துணி ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நிதானமாக செய்யுங்க. லென்த்தாக இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிப்பீங்க. லென்த்து வீடியோ கொடுக்குறதுக்கு காரணம் ஃபுல்லாக நம்ம தச்சு ஃபினிஷிங் காட்டணுங்கிறக்காக. இன்றைக்கி நம்ம ஒரு பார்ட் எடுத்துகிறோம், நாளைக்கு ஒரு பார்ட் எடுக்கிறோன்னா மிஸ் ஆகிருங்க. நம்ம வந்து கண்டினியூவாக இந்த இத்தனை மணி நேரத்தில் தச்சிடலாம் அப்படி இதெல்லாம் 1 ஹவர் ஆகிருக்குங்க. அவ்வளோதான். ஜாக்கெட் வந்து 1/2 ஹவரில் வந்து சாதா ஜாக்கெட் தைச்சிடலாம். 1 ஹவரில் வந்து லைனிங் ஜாக்கெட் தைச்சிடலாம். நல்லா தெரிஞ்சவங்க, புதுசாக பழகுறவங்க கூட 1 மணி நேரத்தில் கூட சாதா ஜாக்கெட் தைச்சிடலாங்க.
கொஞ்சம் நுணுக்கம் தாங்க. அது கை பார்ட் இருந்தால் கை பார்ட் தைச்சதை மட்டும் நான் எடுக்கலை. கை பார்ட்டு தைச்சி வச்சுருந்தேன். அதை அப்படியே ஃபினிஷிங் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங்கு. கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னவங்களும் கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க. சேனலை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோனே சொல்லலாம். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இது டபுள் கை, அதாவது இன்னொரு கையும் பொருத்தி காட்டிடலாம் அப்படிங்கிறது. இதுவுமே நிதானமாக விட்டு பைய அதாவது சொல்கிறது என்னதை வளைச்சி நிதானமாக கொண்டு வந்தோன்னா அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்து அமையுங்க. இல்லைன்னா நம்ம பிரித்து தைச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல வரும். இவ்வளோ நேரம் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ளே நம்ம சந்திப்போம். பல விதங்களில் வந்து வருமானத்துக்குள்ள தொழில்னு சொல்லலாம். பெண்களுக்கு மிகுந்த வருமானம், அதாவது சேஃப்டி வருமானம்னு கூட இதை சொல்லலாம். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே சேஃப்டியாக உட்காந்து சம்பாதிக்கணும்னா இந்த தொழில் நல்லா யூஸ் ஆகுங்க. ட்ரை பண்ணுங்கள். நம்ம சம்பாத்தியம் இல்லாமல் வந்து கொண்டு போகிறதுங்கிறது இந்த காலத்தில் நடக்காத விஷயம். வெளியே வேலைக்கு போய் ட்ரை பண்ணுறத விட இது நல்லாவே ட்ரை பண்ணலாம். பிசுறுகள்லாம் இருந்தால் வெட்டி நீட் பண்ணிடுங்க. டபுள் தையல் போட்டிருந்தால் அதை எடுத்துருங்க. இது தாங்க எவ்வளோ டிப்ஸு. கொஞ்சம் நீட்டாக இது பண்ணி அயன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாகிடுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன ஃபினிஷிங் ஆகிடுச்சு. லைனிங் கிளாத் ரெடி. இதுக்கு நான் வந்து என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 300 ரூபாங்க. லேஸ் வைக்கணும். அவ்வளோதான் நம்மளோட ரேட்டு. லைனிங் எல்லாமே நம்ம போட்டுடுறோம். நம்ம வந்து ரெகுலர்